கல்வி சேவையில் தொழிலதிபர் மணிரத்னம். இன்னொரு இளைய பெருமாளை உருவாக்குவோம். சமூக ஆர்வலர் ஆவேசம். நான் சமூக பணிக்கு வந்தது தலைவர் இளைய பெருமாள் தூண்டுதலின் பேரில் தான் நான் சமூக பணிக்கு வந்தேன். 1980 இந்த சமூக பணியில் இருக்கிறேன். சூழ்நிலையில தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த சமூகத்துக்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளிய ஒரு சில தலைவர்கள் வந்தாங்க. வந்தவங்க சரியா நிவர்த்தி பண்ணல. விசித்திரமான 17வது சட்டமன்ற தேர்தலை மக்கள் சந்திக்க போகிறார்கள். இந்த தேர்தலில் களம் காணும் வேட்பாளர்கள் மக்கள் பணியில் தொடர்பு இல்லாதவர்கள். அதுவும் மக்களுக்காக ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாத மறைந்த இளைய பெருமாள் பெயரை தாங்கிய ஒரே காரணத்திற்காக மட்டுமே சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தில் வரும் காமெடியை போல, மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்பார். அதுபோலதான் நான் காங்கிரஸ் கட்சி, ஆனால் சீட்டு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, போட்டியிடுவது பானை சின்னத்தில். இதைவிட ஒரு கேவலமான அரசியலை நாம் பார்த்திருப்போமா என்கிறார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி தாலுகா உடையார்குடி கிராமம் கோயில் தெருவை சேர்ந்த ஆதி திராவிடர் மகாஜன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராமானுஜம் பேசுகையில், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி தனி தொகுதியை சேர்ந்தவன். நான் தற்போது ஆதிதிராவிட மகாஜன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக தேவ ராமானுஜம். எனக்கு சொந்த ஊர் தலைவர் இளைய பெருமாள் பிறந்த ஊரான உடையார்குடி கோயில் தெரு. நான் சமூக பணிக்கு வந்தது தலைவர் இளைய பெருமாள் தூண்டுதலின் பேரில் தான் நான் சமூக பணிக்கு வந்தேன். 1980 இந்த சமூக பணியில் இருக்கிறேன். தொடர்ந்து என்னோட சமூக பணியாற்றிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சூழ்நிலையில தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த சமூகத்துக்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளிய ஒரு சில தலைவர்கள் வந்தாங்க. வந்தவங்க சரியா நிவர்த்தி பண்ணல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல பல குழப்பங்கள் வந்தது. அப்ப அந்த குழப்பங்களை தீர்வுங்கிறதுக்காகவே இந்த மண்ணின் மைந்தன் தான் இந்த காட்டுமன்னாடி சட்டமன்ற வேட்பாளர் வரணும்னு கோரிக்கை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியா தலைவர் இளைய பெருமாளின் பெயரை தாக்கிய ஒரு நபர் வேட்பாளராக தேர்தல் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த சமூகத்துக்கு உண்டான சேவைகளை செஞ்சு எத்தனையோ சமூக போராளிகள் இருக்காங்க. இந்த மண்டல 1997 போட்ட வழக்கு இன்னைக்கு 22 வருஷமா நாங்கள் நீதிமன்றத்துக்கு பேசிட்டோம். அந்த வழக்குல கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கிறது எங்க மேல வழக்கு போட்டு தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த வழக்கு கேட்கல யாரும். தலைவர் மறைவுக்கு பிறகு வந்த தலைவர்கள்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமா நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த வழக்கு சம்பந்தமா எஃப்ஐஆர் காப்பி, சார்ஜர் எல்லாத்தையுமே கொடுத்தோம். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எம்எல்ஏவா இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்தோம். நான் கலைஞர்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசுனேன். அதன் பிறகு தலைவர் திருமாவளவன் கட்ட வழக்கை மனு கொடுத்தேன். அவரும் பேசுறாரு. தற்போது பொங்கலச்செல்வி அந்த வழக்கு சம்பந்தம் 2 முறை மனு கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் காப்பி, சார்ஜெட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அந்த வழக்குல A1 விட்டுட்டு இப்ப A1 இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் ஆளவந்தார் அவர்கள் A1 இருக்கிறார். அதன் பாருங்க A1, A2, A1, A3, A4 ராமானுஜம், இப்படி 156 பேர் மேல வழக்கு, 2000 நபர்களுக்கு காவல்துறை போட்டு இந்த சூழ்நிலை நடக்கிற சட்டமன்ற தேர்தல்
யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். இந்த சமூகத்துக்கு உழைச்சவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிற வழக்குக்கு ஒரு முறை தலைவராக உருவாக்கப்பட்டவரை தலைவர் மேல ஒரு வழக்கு போட்டாரு. அந்த வழக்கு சம்பந்தமா அவர் இறந்த பிறகு அவருக்கு சம்மன் வருது. அன்னைக்கு ஆள வந்தார், ராமானுஜம் எல்லாருமே இருந்து நாங்கள் இருந்து தலைவருக்காக போராடுறோம். அதில் 9 பேர் மேல வழக்கு. அந்த வழக்கை நடந்து நந்தனார் கல்விக் கழக தலைவர் மணிரத்னம், தொழிலதிபர் மணிரத்னங்கிறவர் அவரு தான் இந்த வழக்கை நடத்தி 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த வழக்கை முடிச்சாரு. இப்போ நாங்க போற வழக்குக்கு பல முறை வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர் பீஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறவர் தலைவர் மணிரத்னம் தான். அவரு இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோம். இந்த சமூகத்துக்காக உண்மையான விசுவாசியாக இருந்தவங்க அனைவருமே நாங்க மணிரத்னம் தான் வேட்பாளராக அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது இல்லை. தலைவர்களே பெருமாள் இருக்கிற காலத்துல காலாவந்தார் போன்ற இளைஞர்கள் என்னை போன்றவர்களா உருவாக்குனாங்க சமூகத்துக்கு. ஆளவந்தாரே இன்னையவே இந்த தொகுதிக்கு நிரந்தர எம்எல்ஏ ஆயிருக்க வேண்டியது. மங்களூர் தொகுதியில போட்டிக்கும் போது பாமக கூட்டணியில ஆப்பிள் சின்னத்தில் இருக்கும் போது 380 ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோக்குறாரு. இந்த தொகுதியில அவர் நின்றுந்தார். அப்போ நின்றுந்தாருன்னா அவர் நிரந்தர எம்எல்ஏவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பல இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு புகழ்பெற்ற தலைவரின் பெயரை தாக்குறதுனால வேட்பாளராக இருக்காங்க. மக்கள் அதை சிந்திக்கணும். மீண்டும் ஒரு இளைய பெருமாள் உருவாகணும். அதை உருவாக்குறதுக்கு நாங்க பாடுபடுவோம். இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நீங்க தேர்வாயிருக்காரு. அவரு மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க தான் சிந்தனை பண்ணணும். இந்த தொகுதியில வாழ்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் இளையபெருமாளுக்கு பிறகு டாக்டர் மணிரத்னம் தான் நாங்க எதிர்பார்த்தோம். மக்களுக்கு இல்லைன்னு கஷ்டம்னு போனவங்களுக்கு கல்வி கல்வியிலேருந்து மற்ற எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கும். கோயில் இல்லாதவங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லாத மக்களுக்கு தான் சொந்த செலவை திருமணம் செய்திருக்கிறார். இது போன்ற நல்ல பல திட்டங்கள்லாம் அவர் சொந்த பணத்திலே செய்து முடிக்கிறார். அவர் தான் வருவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்கள் எதிர்பார்ப்பு மறைக்கப்பட்டுள்ளது. அவரின் இன்றைய சூழ்நிலை மணிரத்னம் தொழிலதிபர் மணிரத்னம் யாரை கை காட்டுறாரு, அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தும் அதான். மேலும் இவர் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட தொழில் அதிபர் மணிரத்னம் கல்வி சேவையில் மக்களின் நன்மதிப்பும் மற்றும் தொகுதி மக்களின் செல்வாக்கும் பெற்றவர். அதனால் காட்டுமன்னார்குடி தனி தொகுதியில் இவர் பார்வை யார் மீது விழுகிறதோ அவரே வெற்றி பெறுவார் என்கிறார் ஆழமாகவும் அழுத்தமாகவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.